ஸ்கின் பிரைட்னிங்க்கு இன்றைக்கி ஒரு வைரல் ஃபேஸ் மாஸ்க் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் மாஸ்க். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னில் உள்ள டேன் எல்லாம் ரிமூவ் ஆகணும், ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் இந்த இதை ட்ரை பண்ணாலே போதும். ஸ்கின் ரொம்பவே நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் ரொம்பவே நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே ரொம்ப நல்லா ரிசல்ட் இருந்தது. அதனால தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெமெடி மேக் பண்ணுறதுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். பட் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாத் பவுடர்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலாக நாட்டு மருந்து கடையிலே கேட்டால் கிடைக்கும். ஸோ அந்த கஸ்தூரி மஞ்சள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலரில் வர வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு மெரூன் கலரில் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கல் ஹீட்லேயே இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பிளாக் கலரில் மாறிடும். ஸோ இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் மாஸ்க் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதிலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரோஸ்டட் மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இது கூட பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரோஸ்ட் பண்ண பவுடர், அப்புறம் காஃபி பவுடர் கொஞ்சம், இன்னும் முல்தானி மெட்டி பவுடர், இது 3 நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ குளித்து முடிச்சுட்டு, அதாவது சோப் போட்டு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத் பவுடராக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இப்போ நான் சொல்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா காஃபி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் இது கூட பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் இப்போ நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். 2ல் எதுனாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் ஃபேஸ் மாஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ரா மில்க் தான் எடுப்பேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நான் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்கில் கூட அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேமாக தெரியல அப்படின்னா ஃபேஸ் மட்டும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், நெக்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக நெக்கு, ஃபேஸ் எல்லா இடத்துலையும் நல்லா கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அண்ட் இது ரொம்ப ட்ரை ஆகாது. ஏன்னா ஹனி ஆட் பண்ணியிருக்கோன்றனால ரொம்ப ட்ரை ஆகாது, இழுத்துலாம் பிடிக்காது. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து உங்களோட ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு குட்டி மசாஜ் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப டேன் ஆகிட்டீங்க, வெயிலே அலையிற பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப டேன் ஆகி பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது ஸ்கின்னில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே ஆட்டோமேட்டிக்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றனால வாரத்தில் 2 தடவை 3 தடவை நீங்களே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அண்ட் இதை நம்ம மசாஜ் பண்ணும்போது, அதாவது வெட் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணும்போது மைல்டாக பண்ணுங்கள். பிம்பிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த ஃபேஸ் மாஸ்க் மட்டும் எடுத்துட்டால் மட்டும் போதும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ரெகுலராக ட்ரை பண்ண வேண்டாம். வாரத்தில் 2 தடவை 3 தடவை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸ்கின் ரொம்ப டேன் ஆகாமல் இருக்கும். அப்படியே எனக்கு டேன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ரிசல்ட்டு ரொம்ப ட்ராஸ்டிக்காக இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு யூஸ்லேயே ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு நல்ல விசிபிளான சேஞ்சஸே பார்க்க முடியுது, ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும். சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் முக்கியமான ஒன்று, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸ்கின் தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video guys. Take care. Bye.